ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாளைக்கு மேலே இருக்கும். ஒரு சில வேலைகள், கொஞ்சம் சொந்த வேலையாக ஊருக்கெலாம் போயிருந்தோம். அதனால் நம்மளால் வீடியோ கண்டினியூ பண்ண முடியல. அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு இப்போ ஒரு 4 நாளாக ஓட்டிகிட்ருக்கோம். பட் ஒன்றும் பெருசாக ஒன்றும் ஓடலை. இப்போது என்கிட்ட சில பேர் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, சென்னையில் எப்படி கார் ஓடுது, வருமானம் எந்த அளவுக்கு வருது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ராவலுக்கு நாங்கள் ட்ராவல்ஸுக்கு கார் ஓட்ட சென்னையில் வண்டி எடுக்கணுன்னா என்ன வண்டி எடுக்கலாம் அப்படின்ற நிறைய கேள்வி கேட்டுட்ருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, சென்னையில் வண்டி ஓடுறது ஓகே, ஓரளவுக்கு அப்படியே நார்மலாக அப்படியே போகுது. ரொம்ப பெருசாக ஓடலை. ஒரு ஆள் மெனக்கட்டு உட்காந்து 10 மணி நேரம் 12 மணி நேரம் உட்காந்து வண்டி ஓட்டினோம்னா ஒரு ஆவரேஜாக நம்மளோட சேல்ரி, அதுக்கப்புறம் வண்டிக்கு பார்த்திங்கன்னா ஒரு இஎம்ஐ கட்டக்கூடிய அளவுக்கு ஒரு வருமானம், அது இல்லாமல் வண்டி மெயின்டெனன்ஸு, இதுக்கெல்லாம் ஓரளவுக்கு போதும் அப்படின்ற அளவுக்கு ஓடுது. ஆனால் 30 நாள் ஓட்டணும். ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் விட்டிங்கன்னா கூட மிச்ச மாதத்தில் 26 நாள் ஓட்டணும். இந்த 26 நாள் நீங்கள் ஓட்டினீங்கன்னா ஒரு நார்மலாக ஒரு அமௌண்ட் ஓடுதுன்னு வச்சுங்களேன். நீங்கள் வண்டிக்கு லோன் கட்டி உங்களோட செலவுக்கு எடுத்து அப்படியே ஓரளவுக்கு மெயின்டெனன்ஸ், புது வண்டியாக இருக்கும், மெயின்டெனன்ஸ் கம்மி தான், அதனால் பிரச்சனை இல்லை. அந்த மெயின்டெனன்ஸ் பார்க்கக்கூடிய அளவுக்கு வண்டி ஒரு நார்மலாக, ரொம்பலாம் சொல்ல முடியாது, நார்மலாக ஓடுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வண்டி சில பேர் போடலான்னு சொல்கிறாங்க. என்ன வண்டி போடலாம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. வண்டி போடுறது பார்த்திங்கன்னா வேகனார் ஓகே சிட்டிக்குள்ளே. பட்டு இந்த மினி, இந்த லோக்கலில் அப்படியே போகிறதுக்கு வரத்துக்கு ஒரு 4 பேர் அந்த மாதிரி போகிறதுக்கு வேகனார் ஓகே பெஸ்ட்டு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் நம்ம வெளியே கால் டாக்ஸி அல்லது டெலகிராம் டியூட்டி, வாட்ஸ்அப் டியூட்டி அந்த மாதிரிலாம் நம்ம எடுத்தோம்னா, நம்ம வேகனாருக்கு ஒருத்தர் 2 பேர் லக்கேஜ் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் தான் வேகனார் கேட்குறாங்க. பட் மேக்ஸிமம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஸ்விஃப்ட் டிசைர் தான் கேட்குறாங்க. ஸோ வண்டி, இந்த வீடியோ பார்த்துட்டு வண்டி எடுக்கிறவங்க பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வேகனாரை விட ஒரு 1,00,000 ரூபா கூட போனாலும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு சிரமம் பார்க்காம டிசைர் எடுத்துங்க. ஸோ நம்ம வேகனாருக்கு முன்னாடி நம்ம புக் பண்ணது ஆக்சுவலாக ஸ்விஃப்ட் டிசைர் தான் புக் பண்ணோம், சில்வர் கலரு. அது ஒரு சில நண்பர்கள் ஓகே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஒரு சில பேர் ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு முதல்ல என்ட்ரி லெவலில் ஆரம்பிப்போம், எடுத்தோன்னே வேகனார் கம்மி பட்ஜெட்டில் கிடைக்கிது, ஸோ அதுலேருந்து ஆரம்பிப்போம், எடுத்தோன்னே அதுக்கு அடுத்த லெவலுக்கு போக வேணாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ நம்மளும் ஒர்க் பண்ணுற இடத்துல நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கள்கிட்ட கேட்கும்போது வேகனாரே ஓகே, முதல்ல அது எப்படி ஓடுது என்னான்ற மாதிரி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டு வேகனார் எடுத்தோம். பட்டு இப்போ என்ன அப்படின்னா, ஓலா, ஊபர், ரெட் டாக்ஸி அந்த மாதிரி இருந்தால் வேகனார் பிரச்சனையே இல்லை, தாராளமாக சூப்பராக ஓடுது எனக்கு. ஆனால் கால் டாக்ஸி, இந்த மாதிரி டெலகிராம் டியூட்டி, வாட்ஸ்அப் டியூட்டி அந்த மாதிரி நீங்கள் எடுத்து ஓட்டக்கூடிய டிரைவராக இருந்தால், வெளியூரில் போயிட்டு இங்கேருந்து கொண்டு போய் ட்ராப் பண்ணிட்டு அங்கே அந்த ஊரில் 1 நாள் 2 நாள் வெயிட் பண்ணி ரிட்டன் மறுபடியும் அங்கேருந்து ஏதாவது சவாரி வந்தால் மறுபடியும் எடுத்துகிட்டு வேறு ஊருக்கோ இல்லை சென்னைக்கோ ரிட்டன் வரக்கூடிய டிரைவராக இருந்தால் உங்களுக்கு பெஸ்ட்டு ஸ்விஃப்ட் டிசைர் அதுதான் கேட்குறாங்க. ஸோ அதனால் புது வண்டி எடுக்கக்கூடியவங்க என்னை கேட்டால் 1,00,000 கூட போனாலும் பரவாயில்ல அப்படின்னு ஸ்விஃப்ட் டிசைர் எடுத்துருங்க. அந்த வண்டிக்கு நல்ல வேல்யூ இருக்குது, நல்ல மார்க்கெட்டில் அது நல்லா கஸ்டமரும் அதுதான் விரும்பி கேட்குறாங்க. இன்னொன்று செடான், இந்த செடானோட கம்ஃபர்ட் இந்த லாங்கு போகிறவங்க அதுதான் விரும்புகிறாங்க. செடானாக இருந்தால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும், கொஞ்சம் உட்காந்து போகிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி அதை தான் விரும்புகிறாங்க.
ஸோ நான் அந்த விதத்தில் ஒரு சைடு வந்து தப்பு பண்ணிட்டேன்னு தோணுது. செடான் எடுக்காமல் வேகனார் போயிட்டோன்னு ஒரு நேரம் இருக்குது. ஒரு நேரம் ஓகே, நம்ம அந்த மாதிரி டியூட்டி எடுக்கிறதில்ல, டெலகிராம் அந்த மாதிரிலாம் போகிறதில்ல. நம்ம ஓலா, ஊபர், ரெட் டாக்ஸி அப்படின்னு நம்மளோட தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி ஆன்லைன் இதில் ஓட்டிகிட்டு அப்படியே விட்டுறோம். அதனால் எனக்கு வந்து வேகனார் வந்து ஓகே, கம்ஃபர்டபுள், போதுமானதாக இருக்குது. பட் வந்து இனிமேல் வண்டி எடுக்கிறவங்க டிசைர் போகிறது பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த டாக்ஸி ஓட்டுறவங்க பார்த்தீங்கன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க வந்து நமக்கு வந்து ஆர்ட்ரு கொடுக்குறாங்க. அதாவது நம்ம ஒரு ரூ. 149 அல்லது வந்து ரூ. 399 ஒரு 2 நாள் 3 நாள் அந்த மாதிரி வந்து நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி அவங்கள்ட்ட வாங்கிடணும். பணம் கட்டி 2 நாளைக்கு 3 நாளைக்குன்னு வாங்கிட்டோம்னா அவங்க அந்த ரூ. 150க்கு ஒரு ரூ. 1500 டியூட்டி, இந்த இல்லைனா ஒரு ரூ. 300க்கு ஒரு 2000மோ 3000மோ சம்திங் அந்த மாதிரி டியூட்டி, அந்த மாதிரி ஓலா கொண்டு வந்துட்டாங்க. இந்த ஓலாவில் ஓட்டுறவங்களுக்கு அது ஒரு பாயிண்ட்டு. ஏன்னா வந்து முன்ன வந்து அந்த இது பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க, நம்ம ஓட்டுறதுல இவ்வளோ கமிஷன் அப்படின்ட்டு. இப்போ வந்து இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அது ஒன்று இருக்குது. பட் வந்து நான் இன்னும் அதெல்லாம் பண்ணலை. அந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் 2 தடவை பண்ணி அதில் ஓட்டினேன், ஒரு 3 நாள் ஓட்டினேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ மேக்ஸிமம் வந்து அந்த மாதிரி இது பண்ணுறதில்ல. இடையில நானும் ஊருக்கு போனதுனால இப்போ அதெல்லாம் எதுவும் பண்ணல. இப்போ வந்து நார்மலாக வரதை தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். பெருசாக வரலன்னு வச்சுங்களேன், ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ரூ. 800, ரூ. 900, ரூ. 1000, ரூ. 1500. நம்ம பெட்ரோலு, சிஎன்ஜி அதெல்லாம் போட்டோம்னா கையில் ஒரு 800 டு ஒரு ரூ. 1000 அந்த மாதிரி தான் நிற்கிற அளவுக்கு வருதுன்னு வச்சுங்களேன். அதுவுமே பார்த்திங்கன்னா 800 to 1000ங்கிறது அதில் நம்ம மெயின்டெனன்ஸு, நம்மளோட டிரைவர் சம்பளம், 10 மணி நேரம் 12 மணி நேரம் ஓட்டுறது, அதெல்லாம் அதில் தான் எடுக்கணும். அந்த மாதிரி ஓரளவுக்கு கொஞ்சம் நார்மலாக தான் வருது. நல்லா ஓட்டுனீங்க, நல்லா நம்ம நேரத்துக்கு இந்த முகூர்த்த நாள் அந்த மாதிரினா நல்லா கிடைக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் வந்து அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜான நார்மல் அமௌண்ட்டு தான் கிடைக்கிது. இது வந்து யார் யாருக்கெல்லாம் இந்த டாக்ஸி பிஸ்னஸ் வரலாம் அப்படின்னா, நீங்கள் ஏற்கனவே ஒரு நல்ல சம்பளத்தில் வேலைகள் இருக்கீங்க, இல்லை ஒரு 30,000 மாதம், ஒரு 20,000 30,000த்துக்கு மேலே சம்பளத்தில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அந்த வேலையே கண்டினியூ பண்ணுறது பெஸ்ட்டு. நீங்கள் அதை விட்டுட்டு இதில் வந்து பொழுதுனைக்கும் உட்காந்துருந்து எவன் வந்து நமக்கு வந்து யார் கூப்பிடுவாங்க, எவன் டியூட்டி தருவான், யார் யார் நம்மளை வந்து கால் பண்ணி கூப்பிடுவாங்க அப்படிலாம் இதில் நம்ம உட்காந்து பார்க்குறதுக்கு அதுவே பெஸ்ட்டு. இல்லை எனக்கு அந்தளவுக்கு சம்பளம் இல்லை, நான் ஒரு 15,000 வாங்குகிறேன், 18,000 வாங்குகிறேன் அப்படின்னா, நம்ம கையில் ஒரு குறிப்பிட்ட வருமானம் இல்லை குறிப்பிட்ட ஒரு முதல்ல இருக்குது அப்படின்னா, நல்லா வண்டி ஓட்ட தெரியும், மெயினாக சிட்டிக்குள்ளே நல்லா வண்டி ஓட்ட தெரியும்னா நீங்கள் வந்து தாராளமாக ஒரு 15,000 to 20,000 சம்பளம் வாங்குகிறவங்க தாராளமாக வந்து டாக்ஸி பிஸ்னஸ்குள்ளே வரலாம். அதுவும் எப்படின்னா, நமக்கு எல்லாம் தெரியும், நம்மக்கிட்ட லைசன்ஸ் இருக்குது, நமக்கு நல்லா சிட்டிக்குள்ளே வண்டி ஓட்ட தெரியும். அந்த மாதிரி நம்ம வாங்குறது ஒரு கம்மியான சம்பளம், ஸோ இந்த சேலரி நமக்கு பத்தலை அப்படின்ற பட்சத்தில் நம்ம வரலாம். இன்னொன்று சிட்டிக்குள்ளே பார்த்திங்கன்னா, இப்போ எனக்கு தெரிஞ்ச என் நண்பர் ஒருத்தரோட வண்டி பார்த்திங்கன்னா ஒரு எடுத்து ஒரு 1 வீக் தான் ஆகுது. அந்த பையன் வந்து வண்டி ஓட்டுவாப்பில், ஆனால் வந்து சிட்டிக்குள்ளே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா, இல்லை வந்து தூக்க கலக்கத்தில் போய் இடிச்சிட்டாப்லையா, இல்லை என்னான்றதுலாம் தெரியல. ஒரு வண்டி எடுத்து ஒரு 1 வீக்லேயே பார்த்திங்கன்னா ஒரு போகிற வழியில் லெஃப்ட் சைடில் இந்த ரோட்டு செவுத்தில் வந்து அப்படியே ஃபுல்லாகவே இடித்து அப்படியே உரசிட்டு போயிட்டாப்புல. அந்த மாதிரி சிட்டிக்குள்ளெல்லாம் கொஞ்சம் பார்த்து உஷாராக ஓட்ட வேண்டியதெல்லாம் இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட காசு இருக்குது, ஏதாவது ஒன்று பண்ணுவோம் அப்படின்ட்டும் வந்து டக்குன்னு வந்துடக்கூடாது. நமக்கு அந்தளவுக்கு ஓகே மேனேஜ் பண்ணிட முடியுமா அப்படின்றத பார்த்து தான் வந்து வரணும். இன்னொன்று, நமக்கு வந்து சிட்டிக்குள்ளே நம்ம டாக்ஸி ஓட்டுறோம், நம்மளை வந்து அப்படி தான் இது பண்ணுவாங்க, எப்படி இது பண்ணுவாங்க, நம்மளை ஒரு மாதிரி பார்ப்பாங்க, இல்லை வந்து நம்ம வந்து அங்கங்கே ஏதாவது நமக்குன்னு ஒரு சில பிரச்சனைகள் ஏதாவது வந்துடும் அப்படின்லாம் வந்து நினைக்க தேவையில்ல. இப்போ அது எதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா, குரூப்பு, நம்ம டெலகிராம் குரூப்லேயே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், ஏதாவது ஒரு நல்லது கெட்டது, ஏதாவது ஒரு இடையில ஒரு பஞ்சராகி நிற்கிறோம்,
இல்லை ஒரு ஸ்டெப்னி ஏதாவது, இல்லை வண்டி பிரேக் டவுன் ஆகி நிற்கிறோம், ஸ்டெப்னி ஏதாவது பிரச்சனை அந்த மாதிரி நிற்கிறோம், இல்லை ஏதோ போகிற இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை, அங்கே இருக்க ஏரியாவில் ஏதோ ஒரு பிரச்சனை அந்த மாதிரினா நம்ம அந்த குரூப்பில் வந்து நான் இந்த மாதிரி இந்த ஏரியாவில் இருக்கேன், எங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்த இடத்துல ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னோம்னா நியர்பையில் இருக்கிறவங்க நம்மளை மாதிரி ஓட்டுநர்கள் வந்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. டக்குன்னு அந்த ஸ்பாட்டில் பக்கத்தில் யார் ஒரு 2 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இருக்காங்களோ அவங்க வந்து நமக்கு டக்குன்னு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அந்த விதத்தில் வந்து யாரும் பயப்பட தேவையில்ல. ஒரு நல்ல சப்போர்ட் வந்து இருக்குது டாக்ஸி ஓட்டுற ஓட்டுநர்களுக்கு எல்லாத்துக்குமே. அதே மாதிரி பொதுமக்களும் பார்த்திங்கன்னா வந்து ஒருத்தவங்க இப்போ எனக்கு கால் பண்ணி கேட்குறாங்க அப்படின்னா, அந்த புக்கிங் வந்து என்னால் போக முடியல, நான் வேறு ஒரு சவாரியில் இருக்கேன் அப்படின்னா அதை வந்து அந்த குரூப்பில் மாற்றி விடுறாங்க. இந்த மாதிரி ஒரு சவாரி இருக்குது, நீங்கள் யாரும் போகிறீங்கன்னா போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரியும் வந்து டெலகிராமு, வாட்ஸ்அப்பு அந்த மாதிரி குரூப்பில் மாற்றி விடுறாங்க. அந்த மாதிரி 1-2 சவாரி கிடைக்கிது. ஸோ வந்து அதுக்கெலாம் வந்து ஓகே பரவாயில்ல, நம்ம ஓட்டலாம், நல்லா மேனேஜ் பண்ணிடலாம். ஆனால் வந்து சிட்டிக்குள்ளே நல்லா வண்டி ஓட்ட தெரிஞ்சிருக்கணும், வெல் டிரைவிங் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கவங்க துணிஞ்சு எடுக்கலாம். வேறு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வண்டி கிலோமீட்டர் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஆவரேஜாக எப்படி பார்த்துக்கிட்டாலும் 140 to 160, ஒரு சில சமயம் 180, முகூர்த்த நாளில் 200 கிலோமீட்ரு அந்த மாதிரி ஒரு ஆவரேஜாக ஒரு 150 to ஒரு 200லேருந்து 230 கிலோமீட்ரு வந்து ஓடும். ஸோ வண்டியோட தேய்மானமும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டக்கு டக்குன்னு அதிகமாகிட்டே இருக்கும் வண்டி அதிகமாக ஓடுறதுனால. ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு இடத்துல ஒரு 1/2 an hour வெயிட் பண்ணி ஏதாவது பிக்கப் ஏதாவது வந்துச்சுன்னா எடுத்துகிட்டு வர்றது பெட்டர். நீங்கள் இல்லை அப்படின்னா எங்கேயாவது கொஞ்சம் சிட்டி சைடு இல்லை பஸ் ஸ்டாண்டு அந்த மாதிரி கொஞ்சம் மூவ் பண்ணி முன்னாடி போய் நின்று அந்த மாதிரி பிக்கப் எடுக்கணும். நீங்கள் வந்து இல்லை இங்கே ஒரு இடத்துல வெயிட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி 10 நிமிஷம் வெயிட் பண்ணி பிக்கப் வரல, நான் அதனால் வேறு இடம் போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அந்த எம்டியாக ஓட்டுற கிலோமீட்டரே வந்து உங்களுக்கு வாரம் அல்லது மாதம் பார்த்திங்கன்னா அதுவே ஒரு பெரிய ஒரு கிலோமீட்டராக வந்து நிற்கும். ஸோ வந்து மேக்ஸிமம் வந்து எம்டி அடித்து அங்கங்கே போகாமல் இப்போ நான் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா இப்போ எனக்கே ஒரு சில டைம்லாம் பார்த்திங்கன்னா இப்போ எங்கேயாவது நின்றுட்டுருப்பேன். ஸோ சாப்பாடு டைம் வந்துச்சுன்னா அங்கே தான் ஹோட்டல் இருக்காது. ஸோ நான் அதுக்காக வந்து வேறு எங்கிட்டாவது வந்து வண்டி எடுத்துகிட்டு போவேன். நியர்பையில் ஒரு இடத்துல இருக்கும் சாப்பாடு கிடைக்கும் அங்கே அப்படின்னா போவேன். இல்லை அப்படின்னா வெயிட் பண்ணி அந்த பக்கெட்டு வேறு எங்கிட்டாவது போகிற பக்கெட்டு கடைங்க இருந்தால் சாப்பிட்டுக்குவேன். இதுக்காக தனியாக வந்து நான் எம்டி அடித்து போக மாட்டேன். ஏன்னா இப்போ சிட்டிக்குள்ளே நாம் எம்டி அடித்து இங்கேருந்து போகிறோம்னா பார்க்க இங்கேருந்து பக்கத்தில் இருக்க மாதிரி தான் தெரியும். பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் ஓடிடும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லாஸ்ட்டில் மந்த்லி கனெக்ட் பண்ணும்போது அல்லது வீக்லி வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது வண்டி ஓடினதுக்கும் கிலோமீட்டர் ஓடி இருக்கிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு சில விஷயத்துக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அது கரெக்டாக பார்த்து ஓட்டிக்கணும். கிலோமீட்டரும் வண்டியும் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கம்மியாக ஓடுற மாதிரி பார்த்துக்கணும். அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு என்னென்னா சிட்டிக்குள்ளே வந்து எல்லா இடத்துலையுமே வந்து போலீஸ் செக்கிங் எல்லாமே இருக்கும். ஸோ ஒயிட் ஷர்ட்டு யூனிஃபார்மில் மஸ்ட்டு ஓட்டுறது கண்டிப்பாக இருக்கணும். சீட் பெல்ட்டு நம்ம கண்டிப்பாக போட்டிருக்கோமான சிக்னல் நிற்பாங்க. எல்லா இடத்துலையுமே வந்து செக் பண்ணுவாங்க, பார்ப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம சேஃப்டியாக போட்டுட்டு ப்ராப்பராக டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ஓட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில நைட்டில் வந்து இந்த பிக்கப் எடுக்கிறதெல்லாம் கொஞ்சம் பார்த்து எடுக்கணும். ஏரியா இந்த ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா பிக்கப்பு வரும், நம்ம எடுப்போம், பேசுவோம், நீங்கள் அங்கே வெயிட் பண்ணுறாங்க, நான் உங்களுக்கு அமௌண்ட்டு போட்டு விட்றேன், நீங்கள் அவங்கள கொண்டு வந்து பத்திரமா ட்ராப் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அவங்க அமௌண்ட்டு போட்டுட்டேன்னு சொல்லுவாங்க, நம்ம சைடில் அமௌண்ட்டு வந்திருக்காது. அது மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்குது இந்த டாக்ஸி பிஸ்னஸில். ஸோ வந்து அன்டைமில் வந்து மேக்ஸிமம் வந்து சிட்டியை விட்டு வெளில போகிறதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும். மெயினான ஏரியாவில் இப்போது பஸ் ஸ்டாண்டு இல்லை ஏர்போர்ட்டு அந்த மாதிரி பிக்கப் ட்ராப்பு அப்படி இருக்கிறத கரெக்டாக இதை மட்டும் எடுத்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டோம்னா நமக்கும் சேஃப்டி, நம்ம ஒரு 10 லட்ச ரூபா முதல்ல போட்டு எடுத்துருக்க வண்டிக்கும் சேஃப்டி. அதுதான். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில பேர் வந்து இப்போ கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க, நம்ம வந்து வண்டி வெளியே
பேக்கேஜ் கொடுப்பாங்களா, அவுட் ஸ்டேஷன் கொடுப்பாங்களா அப்படின்னு. அவுட் ஸ்டேஷனுக்கு நான் அதுதான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி டிசைராக இருந்தால் நமக்கு வாரத்தில் 1 2 கண்டிப்பாக வந்துடும். வேகனார் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஆள் 2 ஆள் ஆளுங்க கம்மி அல்லது வந்து லக்கேஜ் கம்மியாக இருக்க மாதிரி இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஸ்டேஷன் கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து கால் பண்ணி என்கொயரி பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நியர்பையில் அந்த நேரத்தில் பக்கத்தில் இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அவுட் ஸ்டேஷன் கொடுக்குறாங்க. இப்போ நானே பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வண்டி எடுத்ததுலேருந்து ஒரே ஒரு தடவை தான் வந்து பாண்டிச்சேரி போயிட்டு வந்தேன். அந்த பாண்டிச்சேரி போயிட்டு வந்ததுமே பார்த்திங்கன்னா அவங்க ஒரு 2 கஸ்டமர் தான். லக்கேஜும் பார்த்திங்கன்னா 2 பெட்டி தான், 2 சின்ன சின்ன அவங்களோட லக்கேஜ் பெட்டி மட்டும். அந்த மாதிரி கம்மியான ஆட்கள் அல்லது வந்து கம்மியான லக்கேஜ் இந்த மாதிரி இருந்தால் தான் வந்து வேகனாருக்கெலாம் வந்து அவுட் ஸ்டேஷன் கொடுப்பாங்க. மற்றபடி சிட்டிக்குள்ளே பார்த்திங்கன்னா நமக்கு பேக்கேஜ் அது கொடுத்துருவாங்க. பேக்கேஜ்னால் இப்போ நம்ம வந்து ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் மொத்தமாக வந்து ஒரு 3 மணி நேரத்துக்கு ஒரு 1100 இல்லை ஒரு 900 இல்லை ஒரு 8 மணி நேரத்துக்கு ஒரு 3000 2800 அந்த மாதிரி பேக்கேஜ். அது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து வாரத்தில் 1 இல்லைன்னா வந்து ஒரு 2 வாரத்துக்கு 1 15 நாளைக்கு 1 அப்படி கொடுப்பாங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு 8 மணி நேரத்துக்கு ஒரு 2000 ரூபா 2500 அந்த மாதிரி பேக்கேஜாக போடும்போது நம்ம அது எடுக்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா அதில் வந்து நமக்கு வண்டி வந்து தேய்மானம் கம்மி. பேக்கேஜ் பார்த்திங்கன்னா 8 மணி நேரத்துக்கு 80 கிலோமீட்டர் தான் கொடுப்பாங்க. அந்த 80 கிலோமீட்டர் தான் கஸ்டமர் வந்து போவாங்க. மேக்ஸிமம் சிட்டிக்குள்ளேயே வந்து எங்கேயாவது 2-3 இடத்துக்கு போவாங்க. அந்த மாதிரி கஸ்டமர்லாம் வந்து பேக்கேஜாக போகிறப்போ நமக்கு வந்து பக்கத்தில் போகிற மாதிரி இருக்கும். இன்னொன்று எங்கேயாவது போயிட்டு வெயிட் போட்டுட்டு இப்போ ஷாப்பிங்லாம் போவாங்க. கடைங்களுக்கெல்லாம் போனாங்கன்னா நம்ம கடைங்களுக்கு கீழே வண்டியை போட்டு வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த பேக்கேஜ் அதெல்லாம் அந்த பேக்கேஜ் ஹவர்ஸில் வந்துடும். அவங்க போயிட்டு வர வரைக்கும் நம்ம அங்கேயே வெயிட் பண்ணி அவங்கள கூட்டிகிட்டு இப்போ அடுத்த இடத்துக்கு போகணும். அந்த மாதிரி போடும்போது நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து கிலோமீட்டர் கம்மியாக ஓடும், ஒரு நல்ல அமௌண்ட்டு வந்து வாடகையாக கிடைக்கும். அந்த மாதிரி பேக்கேஜ் வந்து போடுவாங்க. பட் வந்து அவுட் ஸ்டேஷன் வந்து போடுவாங்க, ஆனால் கம்மி தான். இந்த மாதிரி 2 பேர் 4 பேர் இருக்காங்க, இல்லை லக்கேஜ் கம்மியாக இருக்குது, அந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி தான். அந்த மாதிரி குறிப்பிட்ட ஒரு இதுக்குள்ளே வந்தால் தான் நமக்கு வந்து கொடுப்பாங்க. இல்லைனா வந்து அடிக்கடி கிடைக்கிறதெல்லாம் வந்து ரேரு. ஸோ இதுதான் கைஸ், இப்போ நம்ம வண்டி எடுத்து இந்த 3 மாதத்தில் நம்ம வண்டி ஓட்டினது, நம்ம வண்டிக்கு வருமானம் வர்றது, அதுக்கப்புறம் நம்ம இந்த சென்னை சிட்டியில் வந்து நம்ம கற்றுக்கிட்டது, இந்த ஒரு சில விஷயங்கள் தான் எனக்கு தெரிஞ்சது. அதை வந்து சில பேர் கேட்டிருந்தாங்க, அதுக்காக தான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்மளோட கார்டு விசிட்டிங் கார்டு வந்து இதில் ஃப்ரண்ட்லேயே போட்டிருப்போம். அதில் நம்மளோட ட்ராவல்ஸ் நேமு, கான்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்குது. ஸோ வந்து நம்ம வந்து ஆக்டிங் டிரைவர் அந்த மாதிரியும் வந்து ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நமக்கு எப்போ எந்த நீட் இருந்தாலும் 24/7 வந்து கால் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி தருவோம். கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து எல்லாருமே வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி டாக்ஸியில் ஏதாவது டவுட்டு ஏதாவது இருந்தால் கேளுங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்சது அதில் இருந்தால் கண்டிப்பாக சொல்லி சப்போர்ட் பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.